செய்யுங்கிறேன். நீ நேரம் என்ன செய்யுங்க, இப்படியே போங்க. அது போய் பாரு வெய்ய. ஆமாம், அந்த வெய்யா போனீங்களா மேலே போவோம். அது போய்க்கிறாங்க பாரு. போய் அந்த கெழு தட்டுங்க, ரொம்ப வாசை. சித்தர்கள் பூஜை பண்ண இடங்க அந்த பக்கம். ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு போங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்னி மலர்கள் இருக்குது, அதுவும் பழையதான். ஸோ அதையும் முக்கியமாக பார்க்கலாம். ஏன்னா இது காஞ்சனன்ற அரக்கம் வாழ்ந்த இடம் இது. இப்போ அதனால தான் அது பேர் காஞ்சனகிரி. ஆமாம் பேர், அதுதான் காஞ்சனகிரின்னு பேர். கஞ்சன் அவன் பேர், அதுதான் காஞ்சனகிரின்னு பேர். ஓ, நம்ம ஐயா தான் வச்சு காஞ்சனகிரின்னு பேர். ஓ பாருங்க. வணக்கங்க. இன்றைக்கி நாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற காஞ்சனகிரி மலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த மலைக்கு லாலாப்பேட்டையிலேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் மலை கிட்ட வந்துட்டேன். இதான் மலை. போகலாம். என்ட்ரன்ஸ் ரெடி பண்ணிட்டு மலையில் தீ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் கருகி இருக்கு. ஒரு புல்லு கூட இல்லை. போகும்போது நல்ல வியூஸ் கிடைக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஏப்ரலில் வரேன், வெயில் அதிகம். இந்த மாதிரி டைமில் தான் இந்த தீப்பற்றி எரியுது எல்லாம் இருக்கும். இங்கே மழைக்காலம் பனிக்காலத்துலாம் வந்தீங்கன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்குது பாதி மலையில். அங்கே தான் இருக்குது கோவில், அந்த மலை உச்சியில். ஸோ இங்கே எதுவும் அதிகமாக மரம் கிடையாது. இல்லை இந்த மஞ்சு புல்லுன்பாங்களே, அதை தான் அதிகம். தீப்பட்டதுனால அந்த புல்லு கூட இல்லை. ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு அருமையான இடம். ஓகே ஓ, செம்ம. வரீங்களா? பாடுங்களா? இல்லைங்களா? ஆமாம். ஓ ஓ
சுயம்பாயர் வந்து இவர் தான் இங்கே சித்த சமாதி இருக்குது. எல்லாம் இங்கே தான் ஜீவ சமாதி தான். தண்ணி அங்கே வருதுங்களா? பாருங்கள், ஒரு குழா அமைச்சிருக்காங்க. மழை தண்ணி இது. மழையில் வர தண்ணி நல்லா இருக்கு. மழை தண்ணியை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அந்த டேங்க் இருக்குது, அங்கே ஒரு டேங்க் இருக்குது. அதை பிடிச்சி இங்கே குழா வச்சுருக்காங்க. அந்த ப்ரெஷரில் வருது. கை கால் கழுவிட்டு இங்கே வந்து சுயம்பா லிங்கம் அது எழுந்தது அப்படிங்கிறாங்க. 1008 சுயம்பு லிங்கம் இருக்கான். பார்ப்போம். சீட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெளியிலே இருந்துச்சு போல. இதெல்லாம் சுயம்பாகவே உள்ளது. இது ஒரு சித்தருடைய ஜீவசம். எந்த சித்தர்? சித்தர் பேர் தெரியுங்களா? உங்களை வளர்த்தவருங்களா? சிவஞான சாமிங்களா? ஓ, இப்போ நீங்கள் அவங்க சீடராக இருக்கீங்க. எங்கெல்லாம் இருக்காதீங்க ஐயா. இல்லை 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 இல்லை, நானே இதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீகம் இருக்கிறோம். இதுவும் ஆன்மீகம் தான். ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 4 பேருக்கு தெரியல. இங்கே இருக்க லிங்கம்லாம் இங்கேயே வளர்ந்ததா இல்லை? அவரு கஞ்சன் என்றவங்க தாவம் பண்ணி அவரை சம்பாரம் பண்ணி அவர் இருந்த பக்திக்காக லிங்கம் ஆயிட்டார். ஓ, காஞ்சன் என்ற அரக்கன் வாழ்ந்த இடம் இது. அதனால தான் அது பேர் காஞ்சனகிரி. அவன் பேர் அதுதான் காஞ்சனகிரின்னு பேர். கஞ்சன் அவன் பேர், அதுதான் காஞ்சனகிரின்னு பேர். ஓ, நம்ம ஐயா தான் வச்சது காஞ்சனகிரின்னு பேர். ஓ, சரி. நச்சி வாழ வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இங்கே மணிப்பாறை இருக்கு. சித்தர்கள்லாம் குடி இருக்குது இடங்க. ஜோதி தெரியும். இப்போதான் அந்த சொன்ன அது மாதிரி பகவானுக்கே கொஞ்சம் நீ கஷ்டம். இப்போ மூடி வச்சுட்டு இருக்கிறானுங்க. ஐயா அது நல்லா இருப்பாரு. அது என்னவோ யாவும் பேசி கேட்டு இந்த செட்டு போடுறாங்கல்ல, போடுறேன்னு 2-3 மாதம் ஆயிடுச்சு. சாமி மூடி வச்சுட்டுக்கிறானுங்க. அது என்ன பண்ணிட்டாருன்னா தெரியலையா நம்மளுக்கு என்னத்துக்கு. அவ்வளோதான் அது தூரம் இல்லைங்க. பாருங்க ஐயா, மேலே மணிப்பாறை இருக்கு. அது பாரு போய்ங்கிறாங்க தெரிஞ்சா போகிறாங்க பாரு. சரி, அப்படியே போங்க, இப்படியே போங்க, மேலே போய் பார்த்துட்டு வாங்க. நல்லா வெய் போவோம். அங்கே ஜோதீஸ்வரன் கட்டினது அது. அங்கே விநாயகர், ராகு கேகு, வெள்ளி தேவன், முருகரு, பழனி ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த ஷெட்டு ஆஞ்சநேயர். மேலே பண்ணிங்களா ஐயப்பனுக்கிறாரு. இங்கே அம்மா சப்தகன்னிங்கள் ஆலமத்து. அந்த அம்மாவும் இவங்க தான் பழமையானவங்க. இவங்க தான் 2 பேரும் முக்கியமானவங்க. இது அந்த அம்மாவும் இவர் தான். எங்கள் பாட்டி தலைமை, நான் 3வது தலைமுறை அந்த கோயிலுக்கு. அந்த காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சோம். இன்னைக்கு
எல்லாரும் வர முடியாதுயா. ஆமாம் ஆமாம். அவர் கூப்பிட்டாதான் வர முடியும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ரொம்ப அழிச்சிக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். நல்லா வேண்டிக்கிறீங்க. உங்களுக்கு கஷ்டம்லாம் நீங்கிடும். சரிங்க. ஒரு நாள் ஆகும். சரிங்க. இடம் நல்ல தாராளமான இடம். அங்கே எல்லாமே சுயம்பா வந்துருக்கு. ஏதோ அரசியல்வாதிங்க இது ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. இதெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க போல். ஒரு சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது. இப்போ தான் தெரியும். பின்னாடி தெரியுது, அதுதான் கோவிலாம் தெரியுதா, சீட்டு போட்டு. அது எப்போ அமைச்சது? முன்னாடி ஒரு அம்மா இருந்தாங்களே, சிவனான சித்தர்னு சொல்லிட்டு, அந்த சித்தருடைய சீலர் அவங்க. அவர் தான் இவங்களை வளர்த்தாங்களாம். அவர் இங்கேயே சமாதி அடைஞ்சிருக்காரு. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மலைக்குன்று. இங்கே வந்து ஒரு மணிப்பாறைன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கல்லை எடுத்து இன்னொரு பாறை மேலே போட்டால் ஒரு மணி சவுண்டு வரும் அப்படின்ட்டு. அதை பார்க்க நிறைய பேர் போவாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வெயில்னால எல்லாம் மரமெல்லாம் பட்டு போயிருக்கு. அங்கே தான் இருக்குது அந்த பாறை. ஆள் இருக்காங்க பாருங்கள். லொக்கேஷன் செம்மையாக இருக்குல்ல. வியூ பாயிண்ட் தாங்க செம்மையாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. தெரியுதா? செம்மையாக இருக்கு. ஃபுல் வியூ காமிக்கிறேன். ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக இருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக மலையா. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிராமம், சிட்டி. தெரியுதா? காற்று செம்மையாக வருது. இது வந்து மேலே ஒரு டவர் ஃபில் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் தீபம் ஏற்றுறதுக்காக
வச்சுருக்காங்க. செம்ம வியூங்க. அவ்வளோதான், அந்த மணிப்பாறை மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்காங்க, பசங்க வந்திருக்காங்க நிறையா. அங்கே போனதுக்கப்புறம் போகலாம். கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த அழகை ரசிச்சுட்டு அப்புறமா போகலாம். ஒரு 1500 அடி இருக்குங்க கிட்டத்தட்ட. ஸோ சின்ன மலை தான், வண்டி மேலேயே வந்துடுது. இந்த வெயில் காலத்தில் எல்லாம் வறண்டு போயிருக்கு, அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, அழகாக. இதே மழைக்காலம் பனி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் இன்னும் நல்லா அழகாக இருக்கும், எல்லாம் பசுமையாகவும் இருக்கும். அதுவுமே இன்னும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். முக்கால்வாசி இங்கே வர்றதே இந்த மணிப்பாறையை பார்க்கவும், இங்கே இருக்கிற இந்த இயற்கை அழகை ரசிக்கவும் வந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். பட் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் லாலாப்பேட்டையில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இங்கிறது பார்த்தாவே தெரியும். லாலாப்பேட்டை அதுதான். உட்காந்தாச்சு. ஓகேங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். அந்த மணி பாறைக்கு போயிட்டு வருவோம். தாங்க அந்த மணிப்பாறை. தெரியுதா? இந்த பாறையில் தான் ஏறணும். கொஞ்சம் வழுக்கும், நிறைய பேர் ஏறி எப்படி இருக்கும், நைஸாக இருக்க வேணும். பாறை ஹைட்டு, ஏன் ஹைட்டு இருக்குது அவ்வளோ தூரம். மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஹைட்டு ஏறி அவ்வளோதாங்க. இதுதான் அந்த பாறை. தட்டுறது கல் வச்சுருக்காங்க. வந்துட்டோமா, தட்டி பார்த்துருவோமா? கேட்குதா மணியோட சவுண்டு? இருங்க, நான் ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க, கேட்டது மணியோட சவுண்டு. 2 கையில் தான் தூக்க முடியும். இது பக்கத்தில் இருக்கிற பாறை. இது எப்படி கேட்குது பாருங்க. இதையே எந்த பாறையில் தட்டினா மணி அடிக்கிற சவுண்டு. ஆனால் தான் இந்த ஒரு பாறை தான், இந்த ஒரு பாறையில் மட்டும்தான் அந்த சவுண்டு. அதனால தான் இதுக்கு மணிப்பாறைன்னு பேர். மணிப்பாறையிலிருந்து இங்கேயும் நல்லா இருக்குது வியூவு பாருங்கள். பாறையோட அமைப்பு இதில் தான் நின்றுட்டுருக்கேன். ஸோ அருமையான ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான இடம் இது. நல்லா இருக்குது. ஸோ அதுக்கே வந்து கோவில் தான் இருக்குது, வேறு இன்னும் அங்கே பெருசாக காமிக்கிற மாதிரி இல்லை. ஒரு குளம் இருக்குது, அதெல்லாம் இப்போ அமைச்சது. அதுவும் வந்து க்ளோஸில் இருக்குது.
ஏதோ இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வர்றதுனால. நீங்கள் வந்தீங்கன்னா பக்தியோடு வந்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஜீவசமாதி அந்த அம்மா சொன்னாங்களே அவங்கள பாருங்கள், அந்த இடத்துக்கு போங்க. அதுக்கப்புறம் ஒரு கன்னிமார்கள் இருக்குது, அதுவும் பழையதான். ஸோ அதையும் முக்கியமாக பார்க்கலாம். ஏன்னா இது மற்றது எப்போ அமைச்சது தான். அப்புறம் இங்கே இந்த மணிகுண்டு பாறை, இந்த இயற்கையான காட்சி இதுக்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ அந்த அம்மா வந்து வழியில் ரோட்டில் வெறுங்காலில் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. சரி ஏதோ கோவிலுக்கு தான் வராங்க அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் அந்த சித்தரோடைய சீடர் அவங்க தான் அதை இவ்வளோ நாளாக பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது நடுவில் வந்து இந்த பொலிட்டீஷியன் யாராச்சும் பெரியவங்க தொந்தரவால் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில், அந்த சிவலிங்கம் எல்லாமே ஓப்பனில் இருக்கிறது தான். அதுக்கு சீட்டெல்லாம் போடுறதுனால செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஓகேங்க, நம்ம அந்த கன்னிமார்களை மட்டும் போய் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடுவோம். இப்போதைக்கு இதை பத்திரமாக இறங்கணும். அதாங்க சப்தகன்னி இருக்குது, உள்ள பூஜை நடந்துகிட்ருக்கு. அந்த பக்கம் ஒரு கோவில், அப்புறம் ஒரு கோலம், பின்னாடி ஐயப்பன் கோவில், எல்லாம் புதுசாக வச்சுது. ஸோ இது பழமையான ஆலமரம். இங்கே சப்தகன்னி கோவில் இருக்குது. ஓகேங்க, இதோட வீடியோவை முடிச்சிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.